33 வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி நடந்துட்டுருக்கு. ஸோ மார்னிங் எழுந்ததும் இப்போல்லாம் வந்து கொஞ்சமாக ஒர்க் அவுட் அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டாக்டர் கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அட்வைஸ் பண்ணபடி என்னால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். முடியாத டேஸும் இருக்கும், அப்போல்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ண தான் செய்வேன். ஏன்னா நம்மளை வருத்திட்டு ரொம்ப பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ எப்போல்லாம் என் பாடி கோஆப்ரேட் பண்ணுதோ அப்போல்லாம் நான் ஒர்க் அவுட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எழுந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு ஒரு டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு பால் வச்சுட்டேன். மார்னிங் எழுந்தது கொஞ்சம் டீ குடித்தாதான் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நட்ஸ் வந்து சாப்பிட்ருவேன். ஸோ அதுக்கப்புறமா டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு ப்ரௌனி ஆர்டர் வந்து வந்திருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg ஸ்லாப் வந்து பண்ணி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒருத்தங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி கிளாசிக் ப்ரௌனியில் ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் போட்டு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு நல்ல ஃபீட்பேக் அவங்கக்கிட்ட இருந்து வந்திருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஹோம் பேக்கருக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து கிடைக்கிற ஃபீட்பேக் தான் அவங்க வந்து இன்னுமே வந்து நல்லா பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.